மேடம்? One Szechuan chicken and one veg cutlet. என்ன திவ்யா பழைய ஃப்ரெண்ட பேர் ஆகிட்ட? Oh, sorry. நீ வேற நான் எப்படி நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும்? எதுக்கு? பின்ன வீட்டுக்கு வந்த ஸ்ரீதேவியை நக்கல் பண்ணி அமைச்ச பரட்ட நான் தானே. அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன். எப்படி அவ்வளவு ஈஸியா மறக்க முடியும்? நான் வருத்தப்படக்கூடாதுன்னு அப்படி சொல்ற? சேச்சே அப்படிலாம் இல்ல ஸ்ரீ, நிஜமாவே மறந்துட்டேன். நீயும் சக்தியும் ஒன்னா வாழ போறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் என் மவுத்தை ஓபன் பண்ணிருக்கவே மாட்டேன். விடு ஸ்ரீ, அதையே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க. நீ எப்படி இருக்க திவ்யா? ஃபைன். எப்ப கல்யாணம்? என்னது? அதான் பார்த்தாலே தெரியுது. என்ன தெரியுது? சந்தோஷமா இருக்கேன்னு சிரிப்புல தெரியுது, மகிழ்ச்சியா இருக்கேன்னு உன் முகத்திலே தெரியுது. அதுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா தானே இந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். எவ்வளவுதான் மறைச்சாலும் ஜாலியான மனசுக்கு வேலி போட முடியாதுல்ல. இன்னைக்கு உங்க ரெஸ்டாரண்ட் லீவா? லீவ் விடுறதுக்கு அது என்ன கவர்மெண்ட் ஆபீஸா? மக்கள் எப்ப சாப்பிடுறது நிப்பாட்டுறாங்களோ அப்பதான் இந்த ஸ்ரீ தன்னுடைய சேவையை நிப்பாட்டுவான். சேவையா? ஆமா, எவ்வளவோ நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்கும் போது ஏன் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடணும்னு தேவையா? அப்ப அது சேவை தானே. ஏன் வீட்டுக்கு வரது இல்ல? நீ தான் ஃப்ரெண்ட்ஸே வீட்டு பக்கம் வரக்கூடாது கண்டிஷன் போட்டியாமே. ஐயோ, அதெல்லாம் மத்தவங்களுக்கு தான். நீ சக்திக்கு மட்டுமா ஃப்ரெண்ட்? எனக்கும் ஃப்ரெண்ட் தானே. அந்த கண்டிஷன்லாம் உனக்கு நாட் அப்ளிகபிள். சொல்லிட்டேல்ல, சுத்தி 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 வரான் பாரு. என்ன சாப்பிடுற? நோ தேங்க்ஸ், எனக்கு எது வேணாம். நான் டின்னரே முடிச்சிட்டேன். டின்னரா? நைட்டுக்கும் சேர்த்து ஹெவியா சாப்பிட்டேன்னு சொல்ல வந்தேன். ஆமா, உன் ஆபீஸ்ல கேண்டீன் இருக்கே, அதை விட்டு இங்கே வந்து சாப்பிடுற? ஏன் நீ மட்டும் தான் சேவ் பண்ணணுமா? நான் பண்ண கூடாதா? பாருடா, எனக்கே ரிப்பீட் கவுண்டரா. இன்னைக்கு ஈவினிங் சக்தியை வீட்ல இருக்க சொல்லு. அந்த பக்கம் எனக்கு ஒரு வேலை இருக்கு, அப்படியே வீட்ல வந்து பாத்துட்டு போறேன். ஐயோ, இன்னைக்கு ஈவினிங் சக்திக்கு ஆபீஸ்ல ஒரு பார்ட்டி இருக்கு. அவன் வர லேட் ஆகும். பார்ட்டியா? என்ன கூப்பிடலையே? ஏதோ சேல்ஸ் மீட்டிங்கா, காக்டெயில் பார்ட்டிலாம் இருக்கும்னு சொன்னா. ஐயா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு தான் வருவாரு. சே சே, நீ இருக்கும்போது அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான். இல்ல இல்ல, என்கிட்ட பெர்மிஷன் கேட்டான். பாவமா இருந்துச்சு, நான் ஓகே சொல்லிட்டேன். பர்மிஷன் கொடுத்துட்டியா? என்ன காரியம் பண்ணிருக்க? சக்தியோட சக்தி தெரியாம பெரிய சிவமாய் வரம் கொடுத்திருக்க. பாவம்பா, அவ அவ்வளவு தூரம் கெஞ்சி கேக்கும்போது உண்மை தெரிஞ்சதா நீ ஓகே சொல்லிருக்க மாட்டேன். முதல்ல போன் பண்ணி நோன் சொல்லு. எந்த உண்மை? ஒரு ஃப்ரெண்டோட வீக்னஸ இன்னொரு ஃப்ரெண்ட் வெளியில சொல்லக்கூடாதுன்னு, பட் கேக்குறது இன்னொரு ஃப்ரெண்ட்ன்றதுனால சொல்லித்தான் ஆகணும். நம்ம தம்பி இருக்கானே, தண்ணி போடாத வரைக்கும் ரொம்ப நல்லவன். அம்பி மாதிரி. தண்ணி போட்டுட்டான்னு வச்சுக்க, அவன் அந்நியனா மாறிடுவான். நிஜமாவா? சத்தியமா சொல்றேன், அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியாது. நான் அவனை லிமிட்டா தான் குடிக்க சொல்லிருக்கேன். லிமிட்டா? சபைக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் அந்த வார்த்தைக்கெல்லாம் மரியாதையே கிடையாது. நான் கூட இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோலா இருப்பான். தனியா இருக்கான்ல, சும்மா தம்பி பூந்து விளையாடுவான். இப்ப என்ன பண்றது ஸ்ரீ? முதல்ல போன் பண்ணி அதை கேன்சல் பண்ணு. சந்தோஷமா இருக்க செத்த மகனே. The number you're calling is switched off. Please try again later. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். சுத்தம் பையன் பார்ட்டிக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டான். என்ன சொல்ற? இதான் ஓபனிங் சிம்டம்ஸ். முதல்ல செல்ல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுவான், அப்புறம் தான் அவன் லொல்லு ஸ்டார்ட் ஆகும். லொல்லா? ஆமா, பெக் ஏற ஏற அவன் மாறுவான். அவனுக்குள்ள இருக்கிற டைனாசர் ஜுராசிக் பார்க்ல ரவுண்ட்ஸ் வரும். அதுக்கப்புறம் அது என்ன சொல்லுதோ அதை தான் இவன் கேட்பான். அது என்ன சொல்லும்? யாருக்கு தெரியும்? என்ன நம்மளாமோ சொல்லும். ஓ, இப்படிதான் ஒரு வாட்டி ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ட்ரெயினை விட்டு வெளியில குதிக்க பார்த்தான். நான் கப்புன்னு புடிச்சு காப்பாத்திட்டேன். அவன் ஓவரா தண்ணி போட்டான்னு வச்சுக்க, லவ் ஃபீல் ஜாஸ்தி ஆகி உள்ள தூங்கிட்டு இருக்க மன்மத முழிச்சுக்குவான். இப்படிதான் ஒரு வாட்டி ஒரு பொண்ணு கையை புடிச்சு இழுத்துட்டான். அந்த பொண்ணு கால்ல கிடக்கிற செருப்பை கழட்டுறதுக்கு முன்னாடி நான் அவன் கால்ல விழுந்து அவன் அடி வாங்காம நான் தடுத்துட்டேன். இன்னொரு முறை ரீசெண்டா மெர்லின்ல, அதை எப்படியா வாயால சொல்லுவேன். என்ன பண்ணா? சிங்கப்பூர்ல சிங்குக்கு செல வைக்கிறதுக்கு பதிலா ஏன் சிங்கத்துக்கு செல வச்சிருக்கேன்னு கேக்குறான். இவனெல்லாம் ஒரு நல்ல நாளா பார்த்து அடிச்சு கொள்ளட்டுமா வேண்டாமா? அதுக்காக நீ ஒண்ணும் பயப்படாத. உன்கிட்ட அவன் எதுவும் தப்பா நடந்துக்க மாட்டான். ஏன்னா உன் மேல நிறைய மரியாதை வச்சிருக்கான். பட் இருந்தாலும் நீ கொஞ்சம் உஷாரா இருந்துக்க. ஏன்னா அவன் நல்லவன் தான், பட் அவனுக்குள்ள டிராவல் ஆகிற ஜானி வாக்கரும் பேக் பைப்பரும் அவனை ஒரு ஜோக்கர் ஆக்கிடலாம் இல்லையா? பாத்துக்க. ஓகே திவ்யா, நான் கிளம்புறேன். சண்டே சக்தியை வந்து மீட் பண்றேன்னு சொல்லு. சாரி மச்சான்,
வம்புகள் பண்ணி பல வாரம் ஆச்சு. உன் விஷயம் வசமா வந்து மாட்டிக்கிச்சு. இத நான் உனக்கு வச்ச ஆப்பா நினைக்காத, ஆப்பா நினைச்சுங்க, அன்பா ஏத்துக்க. பத்த வச்சுட்டடா பரட்ட. பேரவர் வழங்கும் காதலிக்க நேரம். ஈவினிங் ஆஃபீஸில் சேல்ஸ் மீட்டிங் இருக்கு. நைட் வர லேட் ஆகும் அதானே? லேட்லாம் ஆகாது. சேல்ஸ் மீட்டிங் முடிஞ்சதும் காக்டெயில் பார்ட்டி இருக்கு. பார்ட்டிக்கு போ, ஜாலியா என்ஜாய் பண்ணு. ஆனா லிமிட்டை மட்டும் கிராஸ் பண்ணாத. தண்ணி போடாத வரைக்கும் ரொம்ப நல்லவன், அம்பி மாதிரி. தண்ணி போட்டுட்டான்னு வச்சுக்க, அவன் அந்நியனா மாறிடுவான். என்ன தேவியா அப்படி பார்க்குற? நான் ஓவராலாம் குடிக்கலாம், உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி லைட்டாக தான் குடிச்சிருக்கேன். பார்த்ததில்ல சரி இருக்கேன். டோர் லாக் பண்ணு. சாரி தேவியா, சோஃபா இங்கே தான் இருக்கு நினச்சி உட்காந்துட்டேன். படிச்சு நீ ஒரு இடத்துல உட்கார சக்தி. என்ன தேவியா ஒரு மாதிரி பார்க்குற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ உட்கார. தேவியா நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். இப்படி உட்காரு, கொஞ்சம் பேசலாம். வா உட்காரு. இல்ல நான் நிக்கிறேன். என்ன திடீர்னு மறையெல்லாம் கொடுக்குற? கேஷுவலாக தேவியா? என்ன பார்த்து பயப்படுறியா? இல்லையே, நான் ஒன்றும் பயப்படல. அதானே பார்த்தேன். ஒருவேளை நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்ததும் நீ பயந்துட்டு நினச்சேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. குடி தண்ணி கொண்டு வாயா. தேவியா சத்தியமா சொல்றேன், அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியாது. என்ன தேவியா? இங்க எதுக்கு வந்த? அங்க இருக்க வேண்டியதானே, நான் கொண்டு வந்திருப்பேன்ல. திடீர்னு நீ போட்ட கண்டிஷன் ஞாபகம் வந்துச்சு. அதனால் ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கல. நீ ஜாலியாக இருந்த, நான் பாட்டு உனக்கு வேலை வச்சிட்டேன். தண்ணி கொடு தேவியா. திவ்யா 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 என்ன? ஏன் கதை மூட்டை தர திவ்யா? எதுக்கு?
கதவு திறக்க சொன்னீங்க எதுவும் கேட்குற? ஐயோ எனக்கு தூக்கம் வருது சக்தி. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். ஒரு நிமிஷம் திவ்யா, கதவு தர. சொன்னா கேளு சக்தி, எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்றேன்ல. நான் எதுக்கு கூப்பிட்றேன்னு தெரியுதா? எதுக்கு? முதல்ல நீ கதவு தர, நான் சொல்றேன். நீ என்னன்னு சொல்லு, அப்பதான் நான் கதவு திறப்பேன். ஓ, அப்போ நான் சொல்லனா நீ கதவு திறக்க மாட்டேன். ஏ திவ்யா, இப்ப நீ கதவு திறக்க போற இல்லையா? திவ்யா, அசிங்கப்படுத்தாத, கதவு தர. இப்ப நீதான் அசிங்கப்படுத்துற. தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாத, போய் படு. எனக்கு தெரியும், நீ ஒன்னும் எனக்கு அட்வைஸ் பண்ண வேணாம். பேரவர் வழங்கும் காதலிக்க நேரமில்லை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சக்தி, ஒரு நிமிஷம். வீடியோ ஷூட்டிங்ல என்னோட ஹேர் ட்ரையரை மிஸ் பண்ணிட்டேன். வரும்போது வாங்கிட்டு வரியா? இந்தியன் தாத்தா கிட்ட சொல்லவா? எதுக்கு? தண்ணி அடி கோபிச்சு கொடுத்ததுக்கு லஞ்சம் கேட்கறியா? தில் இருந்தா சொல்லு. ஒரு நிமிஷம் திவ்யா, கதவு தர. சொன்னா கேளு சக்தி, எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்றேன்ல. நான் எதுக்கு கூப்பிடுறேன்னு தெரியுதா? எதுக்கு? முதல்ல நீ கதவு தர, நான் சொல்றேன். நீ என்னன்னு சொல்லு, அப்பதான் நான் கதவு திறப்பேன். ஓ, அப்ப நான் சொல்லனா நீ கதவு திறக்க மாட்டேன். ஹலோ, நான் வசந்த் பேசுறேன். வசந்த். அந்த பேக்ட்ராப் டிசைன் பண்ணிட்டியா? ஆமாமா, ரெடியா இருக்கு. நான் சொன்ன மாதிரி பண்ணிருக்கியா? ஒரு நிமிஷம். வசந்த், நல்லா வந்திருக்குல? ஓகே, நானே எதுன்னு பார்த்துட்டு செலக்ட் பண்ணி சரி, வச்சிடுறேன். நான் ஈவினிங் கலெக்ட் பண்ணிக்கிறேன். பை. ஓகே. ஹலோ ஹலோ. என்ன மச்சான், செல்லுக்கு ட்ரை பண்ண ஒரே என்கேஜா இருந்தது. அது எங்கேஜ் ஆக தெரியல. அப்படியே லேண்ட்லைன் ஃபோன் பண்ண. என்ன மச்சான், பேச்சுல வெறியும் டிராஜடியும் சேர்ந்து வருது. சரி, ஃபோன் பண்ண. இல்ல, ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் வேணும், அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். என்ன கன்ஃபர்மேஷன்? இல்ல, நேத்து திவ்யாவை வழியில பார்த்தேன். பேசிட்டு இருக்கும்போது உன் ஆபீஸ் பார்ட்டில நீ தண்ணி அடிக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்டதை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருந்தா. சரி, நண்பனுக்கு இன்னும் கொஞ்சம் பெருமை சேர்க்கலாமேன்னு மேலும் அவளுக்கு கூடுதலா சில தகவல்களை சொன்னேன். என்னடா சொன்ன? தண்ணி போடாத வரைக்கும் அவன் ஒரு அம்பி மாதிரி, தண்ணி போட்டுட்டா அவன் ஒரு அந்நியன்றத அவுத்து விட்டேன். லைட்டா ஒரு ஹாரர் லுக் கொடுத்தா அதான் ரியாக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மொத்த பிரச்சனை நீ தான் காட்டணுமா? என்ன மச்சான், நெகட்டிவ் வைப்ரேஷன் ஆயிருச்சா? இந்த அளவுக்கு அதிர்ற? நேர்ல கிளம்பா, மெசேஜ் சொல்றேன். நான் என்ன லூசா?
இந்த சிச்சுவேஷன்ல நான் அங்க வந்தா என்ன ஆகும்னு எனக்கு தெரியாதா? பாய்டா. சக்தி, ஒரு நிமிஷம் வெளியே வாயேன் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் வெளியே வா. சக்தி. என்ன? இல்ல சக்தி, நேத்து புரியுது. நடந்த எல்லா கன்ஃபியூஷன் நீ காரணம் இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் ஸ்ரீ அதானே? ஆமா சக்தி, நேத்து அவன் உன்னை பத்தி என்னென்னமோ சொல்லி என்ன பயமுறுத்திட்டான். நான் கொஞ்சம் ஓவராவே பயந்துட்டேன். ஐம் அவன் சாரி. நீ கேட்டியா? உனக்கு எங்க போச்சு அறிவு? இல்ல இதுப்பா இது மட்டும் நான் என்னைக்கா குடிச்சிட்டு வந்திருக்கேனா? அது ஆபீஸ் பார்ட்டி, அதை அவாய்ட் பண்ண முடியல. இதே வேற ஏதாவது பார்ட்டி நான் அவாய்ட் பண்ணிருப்பேன். இத்தனையும் நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டேன். நான் உங்ககிட்ட எவ்வளவு ஜெனியூன் நடந்துக்கிட்டேன். ஆனா நீ என்ன அசிங்கப்படுத்திட்ட. ஐயோ அப்படிலாம் இல்ல சக்தி. இந்த பாரு, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல. அப்படிலாம் என்ன ஒண்ணும் அப்படி இல்ல. இல்ல? அப்படியே நான் கழுத்து தட்டி திறக்காம இருந்தேன். பயம் அதானே? நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ கேட்ட ஏட்ட கொடுத்து தான் கழுத்து தட்டேன். குடும்பம் அசிங்கப்படுத்திட்ட. சக்தி, நான்